இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித நிக்கோலஸ், மிர்ரா நகரத்தினுடைய புனித நிக்கோலஸ் என்பவருடைய நினைவு நாளத்தை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வணிக உலகத்துல கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே பலர் இயேசு கிறிஸ்துவை கூட மறந்து விடுகிறார்கள். ஆனால் சாந்தா கிளாஸ் அல்லது கிறிஸ்துமஸ் தாத்தா என்பவரை குழந்தைகளும் மறப்பதில்லை, வணிக உலகமும் மறப்பதில்லை. வணிக உலகம் விளம்பரத்திற்காக இந்த புனிதரை இயேசுவுக்கும் மேலாக கூட பிரபலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை, வருத்தத்துக்குரிய ஒரு உண்மை. அன்புமிக்கவர்களே, உலகம் முழுவதும் கொண்டாடுகிற சாந்தா கிளாஸ் என்று சொல்லப்படுகிற புனித நிக்கோலஸ் அவருடைய நினைவு நாளைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித சாந்தா கிளாஸை பற்றின பல புனைவு செய்திகள் உலகம் முழுவதும் இன்றைக்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையாகவே புனித சாந்தா கிளாஸ் இன்றைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை போல வேடம் அணிந்திருந்தாரா? வெண்ணிற தாடியோடு ஒரு குல்லாவோடு அவர் சிகப்பு நிறை ஆடை அணிந்து அவர் மான்கள் இழுத்து செல்கிற அந்த ஒரு வண்டியில பயணம் செய்தாரா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, புனித நிக்கோலஸ் என்று சொல்லப்படுகிற சாந்தா கிளாஸ் அவருடைய உண்மையான வாழ்க்கை என்ன, அவர் எங்கு பிறந்தார், அவருடைய வரலாற்று உண்மைகள் என்ன என்பதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த சாந்தா கிளாஸ் என்று சொல்லப்படுகிற சிகப்பு ஆடை மற்றும் வெண்ணிற குல்லாவோடு வருகிற அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய உடை என்பது கொக்கோ கோலா நிறுவனத்தால் அவர்களுடைய விளம்பரத்துக்காக வடிவமைக்கப்பட்ட உடை தான் அது. கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் அப்படிப்பட்ட உடையெல்லாம் அவர் அணிந்திருக்கவில்லை. மாறாக இன்றைக்கு இருக்கிற துருக்கி தேசத்துலதான் இந்த மிர்ரா நகரத்தினுடைய புனித நிக்கோலஸ் பிறந்தார். அவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவரும் இல்ல, இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவரும் அல்ல, அல்லது இத்தாலி தேசத்தை சார்ந்த ஒரு ஐரோப்பியர் அல்ல, மாறாக துருக்கி தேசத்தை சார்ந்தவர் தான். மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறார். மிக இளைய வயதிலேயே அவர் இரக்க குணம் நிறைய இருந்ததாக அவருடைய வாழ்க்கை எழுதியவர்கள் கூறியிருக்கிறார்கள். கிபி 2070 தான் இவர் துருக்கி தேசத்துல பிறந்ததாக வரலாற்று அறிஞர்கள் நமக்கு கூறுகிறார்கள். அவர் வாழ்ந்த அந்த ஒரு கிராமத்துல ஒரு தந்தை, தாய் இல்லாத ஒரு குடும்பம், 3 பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணம் வைக்க வசதி இல்லாத ஒரு காரணத்தினால் அந்த 3 பெண் பிள்ளைகளையும் தவறான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளி அதுல கிடைக்கிற வருமானத்துல அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க அந்த தந்தை திட்டமிட்டு இருந்ததை கேள்விப்பட்ட புனித நிக்கோலஸ் அவர்களுடைய வீட்டிற்கு தெரியாமல் சென்று இரவுல 3 துணி பைகளில தங்க நாணயங்களை அவர் அந்த வீட்டிற்கு தெரியாமலேயே போட்டு வந்தார். அதற்கு பிறகு அந்த தந்தை இதை பற்றி அறிந்து தன்னுடைய தவறை உணர்ந்து புனித நிக்கோலஸ் அவர்களிடத்தில் சென்று, என்னுடைய குழந்தைகளை பாவத்துல தள்ள இருந்தேன், அந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றியதற்காக நன்றி என்று சொல்லி அவரை வாழ்த்தினார், கடவுளுக்கு நன்றி சொன்னார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல ஒரு சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு புனித பூமிக்காக திருப்பயணத்தை மேற்கொள்கிறார். அவர் செல்லுகிற வழியில மிரா என்கிற ஒரு நகரத்துல ஆயர் இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த ஊர்ல இருந்த மக்கள் அந்த ஆலயத்துக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாலையில யார் இந்த ஆலயத்திற்குள் முதலில் நுழைகிறார்களோ அவர்கள் தான் உண்மையாகவே கடவுளுடைய மனிதர். ஆகவே அவரை நம்ம இந்த நகரத்தினுடைய ஆயராக்குவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். வழிப்பயணமாக சென்ற புனித நிக்கோலஸ் அதிகாலையில ஆலயத்திற்கு சென்று நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க சென்ற நேரத்துல இவரை பார்த்த அந்த மக்கள், நீர்தான் கடவுள் எங்களுக்கு அனுப்பிய உன்னதமான மனிதர், ஆகவே இந்த நகருக்கு உங்களை நாங்கள் ஆயராக்குகிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். முதலில் தயக்கப்பட்டாலும் அதற்கு பிறகு இறை சித்தத்தை ஏற்று மிரா நகரத்தினுடைய ஆயராகத்தான் இவர் இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஆயர் இல்லத்தில் இருந்த தங்க ஆபரணங்கள், ஆயர் இல்லத்தில் இருந்த தங்க பொருட்கள் இவற்றை எல்லாமே ஏழைகளுக்கு அவர் பகிர்ந்தளித்து கொடுத்தார். ஏழை எளியவர்களுக்கு பசியாற்றினார். ஒரு முறை பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அப்பொழுது இருந்த அரசனுக்கு கப்பலில் கோதுமைகள் கொண்டு செல்லப்பட்டன. அந்த கப்பல் தலைவனிடத்துல, இந்த ஏழைகளுக்காக கொடுங்கள், உங்கள் கப்பலில் இருக்க கோதுமையினுடைய அளவு குறையாது என்று சொல்லி அவர் ஏழைகளுக்காக கப்பலில் இருந்த அந்த கோதுமைகளை பெற்றுக்கொண்டார். எடுக்க குறையாத ஒரு அமுத சர்வியாக அந்த கப்பலில் இருந்து கோதுமைகள் மாறின என்று கூட இவருடைய வாழ்க்கை வரலாற்று நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, குழந்தைகளுடைய பாதுகாவலர், மாலுமிகளுடைய பாதுகாவலர், மீனவர்களுடைய பாதுகாவலர், அப்படி என்று பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய பாதுகாவலராக தான் இந்த புனித நிக்கோலஸ் அறியப்படுகிறார்.
புனித நிக்கோலஸ், சாந்தா கிளாஸ் அப்படின்னு சொன்னாலே இறைவனுடைய அன்பை கொண்டு வருபவராக, இயேசுனுடைய பிறப்பை கொண்டு வருபவராக, இயேசுனுடைய பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டு வருபவராக, இயேசுனுடைய பிறப்பை ஒட்டிய அன்பு பரிசுகளை கொண்டு வருபவராகத்தான் இவர் அறியப்படுகிறார். இந்த புனித நிக்கோலஸ் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துல நம்மாலான உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு மற்றும் சமுதாயத்துல விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்திட இறைவன் நம்முடைய உள்ளங்களை தூண்ட நமக்காக இன்றைக்கு நம்ம செவிப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாடுவதற்கு 20 நாட்களுக்கு முன்னமே இவருடைய விழாவை கொண்டாடுவதற்கான காரணம், நம்முடைய உள்ளத்துல அந்த தாராள உள்ள இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு 5000 10,000 நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா அதுல 100 ரூபாய், அதுல 50 ரூபாய் எடுத்து ஏழையருக்கும், இல்லாதவர்களுக்கும், கைம்பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் கொடுத்து உதவிட இறைவன் உங்களுடைய உள்ளங்களை தூண்ட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்து அவர்களுக்கான பணியை கொடுத்ததைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய வாழ்வு, இந்த வாழ்க்கையில இயேசு முன்னின்று எடுத்த பணிகள் என்று பார்த்தோம் என்றால், முதலாவது இறை அரசுக்கான ஒரு அழைப்பு, இறை அரசை கட்டி எழுப்பிட ஒரு அழைப்பு. 2வது மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பு. 3வது பிணிகளை போக்குவதற்கான ஒரு அழைப்பு. 4வது பேய்களை ஓட்டுவதற்கான ஒரு அழைப்பு. அன்புமிக்கவர்களே, சீடர்களுக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பணியைத்தான் கொடுக்கிறார். இந்த உலகமானது இறை அரசின் உலகமாக மாறிட வேண்டும். இறை அரசின் விழுமியங்களை இந்த உலகத்துல நம்ம கட்டி எழுப்பிவிட வேண்டும். இந்த உலகத்துக்கு கடவுள்தான் அரசராக இருந்தால் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நீதியும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உலகமாக இது மாற வேண்டும். மக்கள் தங்களுடைய பாவ நிலையிலிருந்து கடவுளை நோக்கி திரும்பி வாழ்கிற மனமாற்றத்தின் ஒரு வாழ்வாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மண்ணுலகில நாம் நோயுற்றவர்களுக்கும், ஆன்ம உடல் மனோதத்துவ நோயுற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதையும் இறைவன் நமக்கு அன்பு கட்டளையாக கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, மத்தேயு 10வது அதிகாரம் 8வது திருவசனத்துல இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது: நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள், தொழு நோயாளர்களை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக நீங்கள் வழங்குங்கள் என்கிற செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10:8, 108. நமக்கு ஆம்புலன்ஸ்ல தமிழ்நாட்டுல 108 பார்க்கிற நேரத்தெல்லாம் இந்த வசனங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யுங்கள், தொழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக வழங்குங்கள். திருவருகை காலத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணிகளை நம்முடைய வாழ்வாக்கிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.